ரெண்டுமே இருக்குதுன்னு பொதுவாக எடுத்து போட்டார். அந்த கோபுரத்துக்கு இப்போ அவங்க நாமம் போட்டாங்க. கூட போயிட்டு சித்திர கோபுரம், சிற்ப கோபுரம்னா அது வைணவ கோபுரமா சைவ கோபுரமானு தெரிஞ்சிடும். சிற்ப கோபுரமா இருந்தா சைவ கோயிலாக இருந்தா கண்ணப்பர் சிற்பம் இல்லாம ஒரு கோபுரம் இருக்காது. அது மாதிரி வைணவ கோபுரம் கோயிலாக இருந்தா கஜேந்திர மோட்சம் இல்லாத ஒரு கோபுரம் இருக்காது. அதனால கோபுர வகையிலேயே 9 வகையான கோபுரம் இருக்குது. கோபுரம் அதுக்கு பேரு. இந்த கோபுரம் இந்த திருக்கோயில்ல எங்க இருக்குது? நுழைவாயில் இருக்குது. கோபுரம் உள்ளதான் கற்பகிரகம் இருக்குது. நுழைவாயில் இருக்கு. இது ஒரு கோபுரம் இங்க உள்ள திருக்கோயில். பல கோயில்கள்ல 4 பக்கமும் 4 கோபுரம் இருக்கும். 4 திசையிலையும் 4 கோபுரம் இருக்கும். எந்த ஊரு? மதுரை. சிதம்பரம். 4 பக்கமும் 4 கோபுரம். அது சிதம்பரம் 4 கோபுரத்துக்கும் 4 விசேஷம் உண்டு. 4 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோபுரமா உள்ள வந்தாங்க. அது ஒரு நல்லா இருக்கு. இந்த 4 கோபுரமும் 4 வாயுப்படியிலே இருக்குது. ஆனால் வாயுப்படியிலே கோபுரம் கிடையாது. கற்பகிரகத்துக்கு மேலேயே கோபுரம் இருக்கும். அது எந்த ஊர்? தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான். சில பேர் சொல்லிடுவாங்க, திருப்பி கேட்டா எல்லாமே நீங்க ஏதாவது வச்சீங்க. தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் கற்பகிரகத்துக்கு மேலேயே இருக்கிற கோயில் கோபுரம் இருக்குது. அதுக்கு பேர் கோபுரம் கிடையாது, விமானம்னு. வாயுப்படியிலே இருக்கிறதுக்கு தான் கோபுரம்னு பேரு. கற்பகிரகத்திலே கட்டப்படுகிற கோயிலுக்கு பேரு விமானம்னு பேரு. தமிழகத்திலே ஒரு 4-5 ஊர்களில் அது மாதிரி விமானம் இருக்குது. ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று ராஜராஜன் மகன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். ரெண்டுமே கற்பகிரகத்துக்கு மேலே தான். அது 196 அடி உயரமானது தஞ்சாவூர் கோபுரம். அந்த கோபுரம்